வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஒரு தனியார் சேனலுடைய நேர்காணலில் கலந்துக்கிட்டாரு. அதில் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து என்ன தெரியுமா அமித்ஷா சொல்லியிருக்காரு? 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த வீடியோவை அண்ணாமலை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. ரீட்வீட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க. அதிருப்தியில் இருந்தார்னா பிறகு எதுக்காக அண்ணாமலை அமித்ஷா இப்படி சொன்னதை ரீபோஸ்ட் பண்ண போறாரு, ரீட்வீட் பண்ண போறாரு? அப்போ அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிற மாதிரி திட்டமிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. பாஜகவுக்கு வெறும் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதையும் அந்த 27 தொகுதிகளும் ரொம்ப டஃப்பான தொகுதிகள் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அதன் பிறகுதான் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அவசரமாக கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அண்ணாமலை கிட்ட அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வந்திருக்கு, ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அதிமுக கிட்ட சில தொகுதிகளை மாற்றி தர பாஜக டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. அர்ஜுன் ராம் மேக்வால், அண்ணாமலை இவர்களுடைய மீட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. பாஜகவுக்கு சில தொகுதிகளை மாற்றித்தாங்க, வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுக்கணும், பாஜக வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக பிடிச்சி வச்சிருக்காங்க, சில தொகுதிகளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ பாஜக தலைமை அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கு இருக்காங்களா. ஸோ இந்த செய்தி அண்ணாமலைக்கு கொஞ்சம் திருப்திகரமாக அமைஞ்சதுனால இப்போ ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு அமித்ஷாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு செய்திகள் பரவுது. இன்னொரு கேட்டகரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விவகாரம் டிஎன் பாலிடிக்ஸில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, சமீபத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் தான் போட்டியிட போகிறீங்களா இல்லை வேறு தொகுதியா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சாத்தூரில் போட்டிடுறேன் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. 3 நாளைக்கு முன்னாடியே தமிழிசை அக்கா மயிலாப்பூரில் இபிஎஸோடு சேர்ந்து பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க. தமிழிசை அக்கா சென்னையில் பாஜகவுக்கு வெறும் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு தொகுதி மயிலாப்பூர் தொகுதி. அதில் தமிழிசை அக்கா தான் போட்டிடுறாங்க. பாஜகவுடைய ஹை கமாண்டு, பாஜகவுடைய தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை அதிகாரப்பூர்வமாக இப்போ வரைக்கும் வெளியிடலை. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு பக்கம் நயினார் நான் சாத்தூரில் போட்டிடுறேன் அப்படின்னு அவர் தன்னிச்சையாக அறிவிக்கிறாரு. ஒரு பக்கம் தமிழிசை அக்கா நான் தான் மயிலாப்பூரில் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிஜேபியில் இதெல்லாம் நடக்காது, முன்னாடி அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ தமிழக பாஜக பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போகிறாங்களோ, ஆளாளுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களோ. பாஜகவுடைய மேலிடம் அதிகாரப்பூர்வமான பட்டியலை வெளியிடுறதுக்கு முன்னாடியே நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தன்னிச்சையாக இப்படி இறங்குறாங்க அப்படின்னு சில டிபேட் நடக்குது. நயினார் தமிழிசை அக்காவுக்கு இந்த விஷயத்தில் கண்டனங்கள் குவிந்து வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்ட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பிரச்சார வேலையை பார்க்க வேண்டியதானே, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக பார்க்க முடியுதுங்க. தமிழிசை அக்கா 2006 தொடர்ந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. 2006 ராதாபுரம் தொகுதின்னு நினைக்கிறேன், ராதாபுரம் தொகுதியில் போட்டிட்டாங்க, 5000 வாக்குகள் கிட்ட வாங்கினாங்க. அடுத்து 2009 வடசென்னை தொகுதியில் போட்டிட்டு 3% வாக்குகள் வாங்கினாங்க பாராளுமன்ற தேர்தலில். 2011 வேளச்சேரி தொகுதி 7000 வாக்குகள் கிட்ட வாங்கினாங்க. அடுத்து 2016 விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிட்டாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. 2019 தூத்துக்குடியில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. 2021 அவங்க எந்த தேர்தலையும் போட்டியிடலை. காரணம் அவங்க கவர்னராக இருந்தாங்க. 2024 தேர்தலுக்கு முன்னாடி கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ 2026 மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறாங்க. பார்க்கலாம் இந்த மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை அக்கா ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தொகுதி மாறுவதற்கான காரணங்கள் என்ன? கோவை தெற்கு தொகுதியில் வானதி அக்கா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் இந்த முறை கோவை தெற்கு தொகுதி பிஜேபிக்கு ஒதுக்கப்படலை. எதுக்காக தொகுதி மாறணும்? நயினார் அண்ணனும் அப்படிதான் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், நயினார் இருக்காரு. இப்போது திருநெல்வேலி தொகுதி பாஜகவுக்கே ஒதுக்கப்படலை, சாத்தூரில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எதுக்காக தொகுதி மாறணும்?
இந்த ஒரு டிபேட் உருவாகுது. எதுக்காக தொகுதி மாறுறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன் வானதி அக்கா கோவை தெற்கு வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க? ஏன் நயினார் அண்ணே திருநெல்வேலி வேண்டா சாத்தூரில் போட்டியிடலாம் அப்படின்னு எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறாங்க? உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.